மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து என்னென்னவோ பண்ணி இதெல்லாம் பண்ணி வந்து ரேணுகா வந்து ட்ராமா எல்லாம் எதேதோ பண்ணி வந்து நம்ம வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அது வந்து சொன்னதுக்கான காரணம் வந்து என்ன, கூட்டிகிட்டு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராஜேஸ்வரி வந்துட்டு ரேணுகாவுக்கும் நிஷாவுக்கும் கால் பண்ணி, நீ எல்லாம் உண்மையாகவே ரேணுகா தான், நீ எல்லாம் உண்மையிலே வந்து ஒரு பொண்ணை பெற்ற தாய் தானா, ஒரு தாய்க்கான அந்த உணர்வு ஏன் உங்ககிட்ட இல்லை, நீ எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தாலுமே வந்து தான் பொண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த அஃபெக்ஷனை வந்து மாற்றவே முடியாது, நீ என்ன உங்கள் அப்பா கூப்பிட்டதும் நீ உன் பாட்டுக்கு போயிட்ட, வெண்பாவை இங்கே விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ உண்மையிலே ரேணுகா தானா அப்படின்ற மாதிரி வந்து டவுட்டாக வந்து கேட்டுட்டாங்க. நான் கூட எங்கே ராஜேஸ்வரி டவுட் வந்து வேணும்ன்ட்டே வந்து மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்களோ அப்படின்னு நினச்சா, இப்படியெல்லாம் பண்ணால் நீ அப்படி தான் நினச்சிட்ருப்பாங்க. வெண்பாவே வந்து மல்லிகிட்ட வந்து கேட்டுட்ருக்கா, அவங்க வந்து ரேணுகா அம்மா வந்து என்னோட உண்மையான அம்மாவா, போகும்போது என்னை வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து வெண்பா வந்து மல்லிகிட்ட கேட்டுட்ருக்கா. ஏன் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ உண்மையிலே வந்து அவளோட அம்மா தானா அப்படின்ற மாதிரி ராஜி வந்து கேட்க, நிஷா வந்து அதுக்கு சமாளிச்சிட்டாங்க. இல்லைக்கா, இவங்க தான் வந்து மறந்துட்டால, அக்கா வந்து எல்லாத்தையும் மறந்துட்டால, அந்த ஒரு டென்ஷனில் தான் வந்துட்டா, அந்த கல்யாணம் வேறு நடக்கலை அப்படின்ற ஒரு டென்ஷனில் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் நேராக கிளம்பி வந்துட்டேங்க, நாங்கள் வந்து உடனே வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து விஜய் கிட்ட சண்டை போட்டு ட்ராமா பண்ணி வந்து நம்ம வெண்பாவை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனதோட கடமை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் உண்மையான ஒரு அம்மாவாக இருந்தால் தானே வந்து வெண்பா மேலே வந்து அஃபெக்ஷனாக இருப்பாள், வெண்பா வந்து பார்த்துக்குவா, வெண்பா மேலே வந்து பாசமாக பேசுவாள். இவ தான் வந்து உண்மையானவளே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வெண்பாவை வந்து எப்படி இவள் பார்த்துக்குவா, கூட்டிகிட்டு போனதுலேருந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டதில்ல, ரெடி பண்ணுறது கிடையாது, ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடுறது கிடையாது, சாப்பாடு ஊட்டுறது கிடையாது. இப்படியெல்லாம் வந்து ரொம்பவே வந்து வெண்பாவுக்கு கஷ்டமாக இருக்குது. வெண்பாவே வந்து எல்லா வேலையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த விஷயம் வந்து மல்லிகை வந்து தெரிய வருது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு வந்து நம்ம வெண்பாவை பார்க்குறதுக்காக வந்து போயிருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வர்றதுக்காக. நம்ம வெண்பாவும் அப்படி தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது தெரியாமல் ஸ்கூலுக்கு வெண்பா போயிருக்கா, ஸ்கூலில் போயிட்டு வெண்பாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் ரேணுகா மேடம் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கினது மட்டும் இல்லாமல் அவளை போயிட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும், ஈவினிங் ஆகிடுச்சே அப்படின்றது கூட கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை. நிஷா தான் போயிட்டு எழுப்பி ஸ்கூலுக்கு போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வரணும், வெண்பாவை கூட்டிகிட்டு வரணும் அக்கா எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. போயிட்டு வெண்பாவை கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு. எப்படி ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வரணும், நம்மளோட பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு மற்ற நார்மலாக இருக்கிற பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து எப்படி மைண்ட் செட் இருக்கும், காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிவிட்டால் நம்ம போயிட்டு எப்போ கூட்டிகிட்டு வருவோம், எப்போ டைம் ஆகும், டைம் பார்த்துட்டே இருப்போம், டைம் ஆகிடுச்சா ஒரு 10 நிமிஷம் வந்து லேட்டாக போயிடக்கூடாதுன்ட்டு 10 நிமிஷம் முன்னாடி தான் போயிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி பசங்களை வந்து கூட்டிகிட்டு வருவோம். அப்படி தான் இருக்கிற பேரண்ட்ஸை வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இங்கே எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்கு. பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கா, போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் ஜாலியாக வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நிஷா வந்து ஞாபகம் வந்து நிஷா வந்து என்னக்கா தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி வந்து அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சதும் ரேணுகாவும் வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல வந்து மல்லி வந்து வெண்பாவை பார்க்குறதுக்காக வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல வந்து எப்படி நீ ரெடி ஆகின, எப்படி வந்து சாப்பிட்டியா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு கேட்டுட்ருக்காங்க. வெண்பாவும் அதுக்கு வந்துட்டு நானே தான் ரெடி ஆகிக்கினேன், ரேணுகா அம்மா என்னை ரெடி பண்ணவே இல்லை, நானே எழுப்பி என்னை வலுக்கட்டாயமாக வந்து ரெடி பண்ணி விடுங்க, நான் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்து தான் வந்து நான் ரெடி ஆகிட்டு வந்து ஸ்கூலுக்கு வந்தேன், அவங்க என்னை சரியாகவே பார்த்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா வந்துட்டு மல்லிகிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இதை வந்து ரேணுகா வந்து பார்த்துட்டாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் கைத்தட்டி வேற கேட்குறாங்க. என்னன்னா, என் பொண்ணை வந்து நீ எதுக்கு வந்து திருட்டுத்தனமாக வந்து பார்த்துட்ருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா, வெக்கமாக இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் தான் வந்து என் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்தேன்ல, நீ ஏன் வந்து இப்போவும் வந்து என் பொண்ணை வந்து உன் பக்கம் வந்து இழுக்கிறதுக்கே பார்த்துட்ருக்க, உனக்கு வந்து வேறு வேலையே கிடையாதா, என் பொண்ணு பின்னாடி சுற்றுறது தான் உன் வேலையா அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம நிஷா வந்து ரேணுகாவுக்கு சொல்லி வச்சுருக்காங்க, வெண்பா மூலம் மட்டும்தான் வந்து நீ வந்து விஜய் மாமாவை அடைய முடியும், ஏன்னா வந்து மாமாவுக்கு வீக்னஸே வந்து வெண்பா தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு
பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ரேணுகாவும் வந்து நம்ம வெண்பாவை வச்சு தான் வந்து விஜயை பிடிக்க முடியும், விஜய் கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மல்லியும் யூஸ் பண்ணுற ட்ரிக்கே வந்து இதுதான், வெண்பாவை வச்சு தான் வந்து அவள் விஜய் கூட வந்து அவ்வளோ க்ளோஸ் ஆகிறா, அவ்வளோ அட்டாச் ஆகிறா அப்படின்ற மாதிரி வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து சொல்லிவிட்டாங்க. அதையே வந்து ரேணுகா வந்து இப்போ மல்லிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ வெண்பாவை வச்சு தானே வந்து விஜய் கூட க்ளோஸ் ஆன, விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அப்படி தானே வந்து இவ்வளோ நாள் வந்து விஜயை வந்து ஏமாற்றிட்டு இருந்த, இதுக்கப்புறமும் வந்து இதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் உண்மையான விஷயம் இங்கே என்ன அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். இது வந்து புரிஞ்சுக்காத ரேணுகா வந்து மல்லியை பிடிச்சி திட்டிகிட்ருக்காங்க, நீ எதுக்கு வந்து வெண்பாவை வந்து பார்க்க வர, இதுக்கப்புறம் உனக்கும் வெண்பாவுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சவாலெல்லாம் விட்டுட்ருக்காங்க. சவால் விட்டதெல்லாம் போக இப்போ கல்யாணத்திலே வந்து ஏகப்பட்ட சவால் விட்டு தோற்று போயிட்டாங்க. அது போக இப்போ புதுசாக வந்து சவால் விடுறாங்க, உன்னையும் வெண்பாவையும் பிரிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னையும் விஜய் வந்து பிரிக்கிறேன், உன் இடத்துக்கு நான் வரேன், இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பிளான் மட்டும்தான் பண்ணணும். கல்யாண விஷயம் வந்து உன்னோட உண்மை முகம் தெரிஞ்சு வந்து வெளியே தரும்னு நினச்சா வேற ஒரு மூலமாக வந்து கல்யாணம் நின்றுச்சு. ஆக மொத்தத்தில் கல்யாணம் நின்றது சந்தோஷம். ஆனால் இப்போ வெண்பாவையும் மல்லியும் வந்து பிரிச்சுட்டிங்களே, திரும்பவும் முதல்ல இருந்து ஏன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து திரும்ப திரும்ப முதல்ல இருந்தே வந்துட்டு வருதுன்னு தெரியல. இப்போ திரும்பவும் வந்து மல்லியும் வெண்பாவும் வந்து ஒன்று சேருவாங்களா, இல்லை இது இப்படியே வந்து கண்டினியூ ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.